சிநேகிதனே அத்தியாயம் 8. அவன் குடும்பம் குழந்தை என்று சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றே அவனை விட்டு விலகிச் சென்றேன். ஆனால் அதை நேரடியாக காணும்போதே மனதை மகிழ்ச்சியை விட துக்கமே அதிகமாய் ஆக்கிரமித்து கொண்டது. என்னாச்சு மித்ரா, உன்னோட கண்ணில் சந்தோஷத்தை விட கவலையே அதிகமாய் தெரியுது. வேண்டான்னு விட்டுட்டு போனவன் இப்போ இன்னொருத்திக்கு சொந்தமாகிட்டான் என்றதை ஏற்றுக்க முடியலையோ? நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு தானே மித்ரா ஆசைப்பட்ட. அப்புறம் ஏன் உன்னால் சந்தோஷப்பட்டுக்க முடியல? அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். அவன் இப்போது இன்னொருத்திக்கு உரிமையானவன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் என் மனம் தவியாய் தவித்து கொண்டிருந்தது. உனக்கு உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எனக்கு சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா சரண்? நீ தான் ஒரு குட் பை கூட சொல்லாமல் என்னை தன்னந்தனியாக விட்டுட்டு போனியே. உனக்கு ஏன் நான் சொல்லணும் மித்ரா? நம்ம 5 வருஷம் நட்புக்காவது மதிப்பு கொடுத்து எனக்கு சொல்லியிருக்கலாமே சரண். அந்த உறவை கொஞ்சம் கூட மதிக்காம போன நீயா மித்ரா இப்படியெல்லாம் பேசுற? அழைப்பிதழ் கொடுத்து அழைக்கிற நிலைமையிலையா நீ நம்ம உறவை விட்டுட்டு போன? நான் என்ன சொன்னாலும் அது உனக்கு தப்பாக தான் தெரியுது சரண். ஆனால் நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டதில் உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம்னா நீ நம்பவா போற? நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் சரண். அது மட்டுமே எனக்கு போதும். சந்தோஷம். அப்போ நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு போதும். அப்போ அந்த சந்தோஷத்தை நீ பார்க்க வேண்டாமா மித்ரா? அவன் எதை சொல்கிறான் என்று புரியாமல் அவனையே புரியாத பார்வை பார்த்தேன். அவன்தான் என் மனதை படிக்கும் வித்தைக்காரனாய் இருந்தானே. என்ன, நான் எதை சொல்கிறேன்னு புரியலையா? என்னோட சந்தோஷம் என்னோட மனைவியும் மகளும் தான். அவங்கள நீ பார்க்க வேண்டாமா மித்ரா? அவனுடைய மனைவியை எப்படி என்னால் எதிர்கொள்ள முடியும்? அவர்கள் இருவரையும் இணைத்து கற்பனையில் கூட என்னால் பார்க்க முடியவில்லையே. இதில் நேரில் எப்படி சந்திக்கப் போகிறேன்? சிறிது நேரம் எனக்குள்ளேயே பல கேள்விகளை குடைந்து யோசித்த நான், உன்னுடைய மனைவிக்கு என்னை பற்றி தெரியுமா? அவளுக்கு எல்லாமே தெரியும். அந்த எல்லாமே என்பதில் ஒரு அழுத்தம் கொடுத்தே சொன்னான். ஓ, நான் போட்ட ஓவில் 1000 அர்த்தங்கள் பொதிந்திருந்ததை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். அதனால் உன்னை சந்திக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாள். இன்னைக்கு உன்னை பார்த்தா நிச்சயம் அவள் சந்தோஷப்படுவா. என்னை சந்திக்க விரும்பிய அவன் மனைவியை நானும் சந்தித்தே ஆக வேண்டும் என்று அப்போதே முடிவு செய்து கொண்டேன். நானும் சந்திச்சே ஆகணும். இப்போவே வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீ வந்த காரை திருப்பி அனுப்பிடு. இப்படியே வா. அவள் ஏற்கனவே விமான நிலையத்திலிருந்து அப்படியே வந்திருந்தாள். இதில் அழுது வடிந்த முகம் வேறு. ஓ, ஓகே. நீ ஹோட்டல் ஏதும் ரூம் புக் பண்ணியிருக்கியா? இல்லை இனிமேல் தானா? இல்லை, ஏற்கனவே பதிவு செஞ்சுட்டேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். எந்த ஹோட்டல்? டால்ஃபின். அதை தாண்டி தான் என்னோட வீட்டுக்கு போகணும். ஸோ நீ என் கூடயே வா. அவன் என் பதிலிற்கு கூட காத்திருக்கவில்லை. என்னை கடந்து வாசலை நோக்கி செல்ல தொடங்கினான். நானும் அவனை பின்தொடர்ந்து சென்றேன். நான் வந்த காரின் ஓட்டுநரிடம் ஏதோ சொன்னவன் எனது பைகளை அவனது காருக்கு மாற்றிவிட்டு என்னை திரும்பி பார்த்தான். இந்த பார்வைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஒன்று பேசியே கொள்ள வேண்டியது, இல்லைன்னா இப்படி பார்த்தே பஸ்பமாக்க வேண்டியது. என்ன அங்கே முணுமுணுப்பு? வந்து காரில் ஏறு. அவன் சொன்னதும் வேகமாக சென்று காரின் பின் கதவினை திறந்து ஏற முற்பட்டேன். உடனே அவன், ஹலோ மேடம், நான் ஒன்றும் இங்கே உனக்கு டிரைவர் வேலை பார்க்க வரல. ஒழுங்கா வந்து முன்னால் ஏறு. உன்னை இங்கே யாரும் கடிச்சு தின்னிட மாட்டாங்க என்றவரை முன்கதவினை திறந்து விட்டவன் தனது இருக்கையில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து கொண்டான். நானும் அவனோடு இதற்கு மேலும் சண்டையை வளர்க்க விரும்பாததால் முன்னே ஏறி அமர்ந்து கொண்டேன். கார் வேகம் எடுத்து பறந்தது. 10 நிமிடத்திலேயே ஹோட்டலை வந்தடைந்து விட்டோம். அதுவரையில் அவனும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை, நானும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. மௌனம் மட்டுமே நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தது.